ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஓரளவு ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின மண் சட்டியில் கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உள்ளே சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் அலசி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரக சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் மசாலையை வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு எலுமிச்சை பழ அளவுள்ள புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சீலா மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மீன் துண்டுகளெல்லாம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.